ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான தோசை ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது பார்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்லியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டயபிட்டிஸ் குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. பார்லியில் இது மட்டும் இல்லை, நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும். நம்ம நார்மல் தோசை குடுக்குறதுக்கு பதிலா, இந்த மாரி பார்லி தோசை நம்ம செஞ்சு குடுக்கும்போது, உங்களுக்கு பார்லியோட நல்ல சத்தும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கும், நமக்கும் வந்து சேரும். பார்லி தோசை செய்றதுக்கு பார்லி 1/2 கப், இட்லி அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2, 3 டைம் நல்லா அலசிட்டு, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் நார்மலாக தோசைக்கு எந்த பதத்தில் அரைச்சிப்பீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் இது வந்து மாவை நல்லா புளிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கல் உப்பு சேர்த்துறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ நீங்கள் இந்த மாவில் நீங்கள் தோசை ஊற்றலாம். இந்த தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இது பார்லியோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எதுவும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. அதனால குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது பார்லி கஞ்சி இல்லை பார்லி தண்ணி இந்த மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தோசையோட கலந்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபுட்டில் நல்ல நல்ல பொருட்கள் சேரும். அதனால அவங்களுக்கு சத்தாகவும் இருக்கும். அதனால கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக அமையும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.